ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்கப்பா ஹோம் ஃபுட்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது நம்மளோட நெக்ஸ்ட் நியூ ப்ராடக்ட் இன்ஸ்டன்ட் சாம்பார் ப்ரீமிக்ஸ். இதை வச்சு இன்னைக்கு சாம்பார் செய்ய போகிறோம். எவ்வளோ ஈஸியாக, முதல்ல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எத்தனை ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன், தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தாலே தெரியும். இவ்வளோதான் தேவையே. இது ஒரு பேக்கெட் ப்ளஸ் நீங்கள் போடுற வெஜிடபிள்ஸ், அவ்வளோதான். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்ஸ்டன்ட் சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி. நான் இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் செய்கிறேன், அதனால முருங்கைக்காய் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் ஸ்கப்பா சாம்பார் ப்ரீமிக்ஸ் பவுடர். பேன் வச்சாச்சு. கொஞ்சமா ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். தாளிக்கு தேவையில்லை. என்ன சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கிறேன். தாளிக்கு தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாளிக்கு தேவையில்லை, டைரக்டா ஆனியன் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். சாம்பார் ப்ரீமிக்ஸ்ல நாங்க சால்ட் போட்டிருக்கோம், பட் போடுற காய்க்கு நம்ம தான் சால்ட் போடணும். வதங்கிருச்சு. தக்காளி போட்டுக்கலாம். நான் தக்காளி ஸ்லைட்டா ஒன்றும் பாதிமா க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு சாப் பண்ணி போடணும் அப்படியே போட்டுக்கலாம். இப்ப வர தக்காளி எல்லாம் அவ்வளோ ஈஸியா மசியவே மாட்டேங்குது. அதனாலதான் இப்படி ஒன்றும் பாதிமா மிக்சியில போட்டு வச்சிட்டேன். ஈஸியா வதங்கிடுச்சு பாருங்க. முருங்கைக்காய் ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கப்பா இன்ஸ்டன்ட் சாம்பார் ப்ரீமிக்ஸ் 1/2 கப் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் ஆட் பண்ணி தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இதுல பருப்பு போட்டிருக்கிறதுனால கட்டி தட்டும். அதனால தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம காயோட சேர்த்துக்கலாம். பாருங்க, தண்ணியில மிக்ஸ் பண்ணிருக்கேன். கருவேப்பிலை, கடுகு எல்லாம் தெரியுதா? கலர் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? இது அப்படியே இதுல ஆட் பண்ணிட வேண்டியதுதான். காய் வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல அப்படியே ஆட் பண்ணிடலாம். சாம்பார் வந்து ஒரு சிலருக்கு திக்கா இருக்கணும், ஒரு சிலருக்கு தண்ணியா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பருப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துல கொதிக்க கொதிக்க திக் ஆகும். அதனால நான் கொஞ்சம் அடிஷ்னலா தண்ணி ஊத்துறேன். சரிங்களா? கொதி வர்ற வரைக்கும் விட்டுறாதீங்க, பருப்பு இருக்கிறதுனால அடி பிடிச்சிரும். ஸோ அப்பப்போ கிளறி விடுங்க. கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்க சிம் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 5 to 10 minutes க்ளோஸ் பண்ணி வச்சீங்கன்னா சாம்பார் ரெடி. காய்க்கு நான் வெங்காயம் வதங்குறப்ப மட்டும் கொஞ்சமா உப்பு போட்டிருந்தேன். ஸோ இப்போ காய்க்கு தேவையான உப்பு போட்டு, கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பார்த்தேன் கம்மியா இருக்கு, அதனால கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு போட்டாச்சு. இன்னும் கொதி கூட வரல, தெரியுதா? நான் ஃபர்ஸ்ட் ஊத்துனப்போ தண்ணியா இருந்தது இல்ல, இப்ப பாருங்க அதுக்குள்ள எவ்வளவு திக்கா இருக்குன்ட்டு. இது இன்னும் திக்காகும், கொதிக்க கொதிக்க திக்காகும். ஸோ நம்ம தண்ணி தாராளமா ஊத்திக்கலாம். அண்ட் ரெண்டாவது, நீங்க பாத்தீங்க இல்லையா, 1/2 கப் தான் போட்டேன் சாம்பார் ப்ரீமிக்ஸ். ஆனா தாராளமா ஊத்தி சாப்பிட்டா கூட 3 பேர் நல்லாவே சாப்பிடலாம். இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம் பண்ணிட்டேன், மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 minutes கொதிச்சதுன்னா போதும், அவ்வளவுதான். பத்து நிமிஷமா கொதிச்சிட்டு இருக்கு. நான் நடுநடுல ஒரு 2 தடவை கிண்டி மட்டும் விட்டேன், அவ்வளவுதான். 10 minutes கொதிச்சிட்டு இருக்கு. பார்க்கலாம். சூப்பர். அந்த பருப்போட பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு. சாம்பார் இஸ் டன். திக்னஸ் தெரியுதா உங்களுக்கு? சாம்பார் எவ்வளவு திக்கா இருக்குன்னு.
நான் 3 பேர் சொன்னேன், ஆனா 4 பேர் கூட சாப்பிடலாம். அவ்வளோ கமன் வாசனையா இருக்கு. நாங்க சாம்பார்ல கொஞ்சமா தேங்காய் போட்டிருக்கோம் டு என்ஹான்ஸ் த டேஸ்ட். அந்த வாசனை, இந்த தேங்காய் இத்தினோடு தான் போட்டிருக்கோம், பட் அதுவே வந்து அவ்வளோ வாசனையா இருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கார்னிஷ்காக கொஞ்சமா கொத்தமல்லி மட்டும் மேல. ஓகே, your delicious sambar is ready in an instant. Look at the color and the consistency. Perfect. ஸோ பார்த்தீங்களா சாம்பார் செய்கிறது எவ்வளோ ஈஸியாக இருந்ததுன்னு. ஜென்ரலாக நம்ம சாம்பார் செய்கிறதுனா என்ன பண்ணுவோம், பருப்பு தனியாக வேக வைக்கணும், புளி ஊற வைக்கணும், அண்ட் பாதி நேரம் புளி ஊற வைக்கிறது மறந்துடுவோம். லாஸ்ட் மினிட்ல சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு கடகடன்னு செய்வோம். காய் தனியாக வேக வைக்கணும், இதெல்லாம் இருக்கு. பட் ஸ்கப்பா சாம்பார் இன்ஸ்டன்ட் சாம்பார் ப்ரீமிக்ஸ்ல இது ஒரு ஈஸி. நீங்க பாத்தீங்கல்ல 5 மினிட்ஸ் தான், அந்த கொதிக்கிற டைம் மட்டும்தான் நமக்கு, வேற எதுவுமே இல்லை. நான் வந்து முருங்கைக்காய் வேக வச்சு போட்டிருக்கேன். நீங்க எனி வெஜிடபிள் ஆஃப் யோர் சாய்ஸ், வெறும் வெங்காயம் தக்காளி கூட போடலாம். நீங்க டிஃபனுக்கு செய்றீங்கன்னா வெறும் வெங்காயம் தக்காளி கூட போடலாம் வித் சம் பம்கின், சிகப்பு பூசணிக்காய் இருக்குல்ல, அது போட்டா டிஃபனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். குக்கர்ல வைக்கிறீங்கன்னா இது எல்லாமே போட்டு ஃபர்ஸ்டே மூடிடாதீங்க. ஒரு கொதி வர்ற வரைக்கும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இருக்கணும். இல்லைன்னா பருப்பு தேங்காய்லாம் இருக்கிறதுனால அடியில போய் தங்கிடும், அடி பிடிச்சிடும். ஸோ கொதி வந்ததுக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி 2 விசில் விட்டா போதும், உங்களுக்கு சாம்பார் ரெடி. ஓகேங்களா? ஐ மீன் 1 பாட்டா நீங்க செய்றீங்கன்னா, இல்லைன்னா நான் செஞ்ச மெத்தட்ல நீங்க செய்யலாம். ஸோ டூ ஸ்டார்ட் ஆர்டரிங் ஸ்கப்பா சாம்பார் அண்ட் ஸ்கப்பா ரவா தோசை. இந்த 2 வீடியோ சைமல்டேனியஸா நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், ஏன்னா 2மே நியூ ப்ராடக்ட்ஸ். ஸ்கப்பா சாம்பார் அண்ட் ஸ்கப்பா ரவா தோசை ப்ரீமிக்ஸ் இஸ் அவுட். யூ கேன் ஸ்டார்ட் ஆர்டரிங். இன்ஸ்டால எங்களோட மெனு கார்டு அப்டேட் பண்ணியிருக்கோம், அதுலேயும் ஆர்டர் பண்ணலாம். இங்கே கீழே ஸ்க்ரீனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். You can start ordering. Okay, thank you.